தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சீயோனே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் தூளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதைக் காண்பீர். அந்நாளில் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமி ஆளும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர், மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பான், அவரை வல்லப தேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாள்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு. வானங்கள் மேலிருந்து பொழியட்டும், மேகங்கள் நீதிமானை பொழியட்டும், நிலம் திறக்க மீட்பர் தோன்றட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கிய தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வானமே மகிழ்வார், பூமியே பூரிப்படைவார். மலைகளே ஆனந்தம் கொள்வி, மலைகள் இன்பம் பொழிவதாக. குன்றுகள் நீதியை தருவதாக. ஏனெனில் வருவார் நம் ஆண்டவர், தம் எளியோர் மேல் இரக்கம் கொள்வார். வானங்களை மேல் நின்று நீதிமானை பனிபோல் பெய்யுங்கள். மேகங்களும் நீதிமானை பொழிக. மாநிலம் திறந்து மீட்பரை பிறக்க செய்க. ஆண்டவா, எங்களை நினைவு கூரும். உமது மீட்புடன் எம்மை காணவாரும்.
ஆண்டவா எங்கள் மேல் கருணை காட்டி எம்மை ஈடேற்றும் சுவாமி. உலகாலும் செம்மறி பொறுவையே பாலைவன பாறையினின்று சீயோன் மகளின் மலைகணுப்பிடும் சுவாமி. வல்லப கடவுளாகிய ஆண்டவரே எம்மை விடுவிக்க வாரும். உம் திருமுகத்தை காட்டும் நாங்கள் ஈடேற்றம் அடைவோம். வாரும் இறைவா, அமைதியில் எம்மை காண உத்தம உள்ளமுடன் உம்மை கண்டு களிப்போம். பூவுலகில் உம் திருவழிகளையும் எல்லா நாட்டினர் மத்தியில் உமது ரட்சிப்பையும் கண்டறிவோம். வாரும் உமது வல்லமை எல்லாம் கொண்டு எம்மை மீட்டு காத்திடும் சுவாமி. ஆண்டவா, கால தாமதம் செய்யாமல் வாரும். மக்களின் பாவ கட்டவிழ்த்து தாரும். வானை பிளந்து என் நாளில் இறங்கி வருவீரோ. உன் கனிமுகத்தை கண்டாலும் மலைகளும் உருகி பாயுமே. வானோருக்கு மேல் வீற்றிருக்கும் தேவா, வாரும் முகத்தை எமக்கு காண்பித்தருள்வீரே. தந்தை தனையன் தூய ஆவியானவர் மூவருக்குமே புகழ் உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் முடிவில்லா காலமும் உண்டாவதாக. இரண்டாம் வாசகம். உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகின்றார். பின்னர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகின்றார். இந்த திருவுள்ளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயராக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு இறைமகன் இந்த மண்ணுலகை சந்திக்க வருகிறார். திருமுழுக்கு யோவான் எலிசபெத் அம்மாள் வயிற்றில் இருந்து கொண்டே இயேசுவை சந்திக்கிறார். இந்த சந்திப்புகள் எல்லாம் எதை மையப்படுத்தி இருக்கிறது? சந்திப்புகள் நம்முடைய வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை உணர்த்துகிறது என்று நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். ஆம், ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, ஓர் அனுபவத்தை தருகிறது, நமக்குள் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது, மாற்றங்கள் நிகழ வழிவகுக்கிறது. மறக்க முடியாத அனுபவமாக அது மாறிவிடுகிறது. புதிய பாதைக்கு வழி கொடுப்பதாகவும் அது அமைந்திருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, சந்திப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சில சந்திப்புகள் ஆறுதலை தரும், துன்பத்தை போக்கும், உடனிருப்பை உணர்த்தும், நமக்கு வழிகாட்டும், நம் வாழ்வில் நிம்மதியை தரும். ஆம், நம் வாழ்வில் அன்பை உணரச் செய்யும். சில சந்திப்புகள் இப்படியாக இருக்க, இன்னும் சில சந்திப்புகள் நமக்கு கோபத்தை உண்டாக்கும், வெறுப்பினை உண்டாக்கும், சோர்வினை ஏற்படுத்தும், குழப்பத்தை நமது மனதுக்குள் அது நீடித்துக் கொண்டே இருக்கும். சில சந்திப்புகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணும், சில சந்திப்புகள் பொறாமைகளை தரும், இன்னும் சில சந்திப்புகள் நம்முடைய வாழ்வில் ஏமாற்றத்தையும் கொடுக்கும். சந்திப்புகள் தான், சில சந்திப்புகள் நம்முடைய வாழ்வில் நேர்மறையாக இருக்க, இன்னும் சில சந்திப்புகள் எதிர்மறையாகவும் நம் வாழ்வில் காணப்படுவதையே இன்றைய நாள் உணர்த்தி காட்டுகிறது. மரியா எலிசபெத்தை சந்தித்த அந்த சந்திப்பு மகிழ்ச்சியை உண்டாக்குகின்ற சந்திப்பு. தான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்கிற உடனிருப்பை சொல்லித் தருகிற சந்திப்பு. எலிசபெத் அம்மாளுக்கு ஆறுதலை, தேறுதலை தருகிற சந்திப்பு. அவர் மீது தான் கொண்டிருந்த முழுமையான அன்பை வெளிப்படுத்துகின்ற சந்திப்பு. அப்படிதான் திருமுழுக்கு யோவானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சந்தித்துக் கொள்ளுகிற சந்திப்பு கூட
இந்த இடத்தில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவதை பார்க்கிறோம். அவர்களுக்குள் ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. எல்லையில்லா இந்த மகிழ்ச்சி ஒருவர் மற்றவரின் வழியாக வெளிப்படுவதையே இன்றைய இறைவார்த்தை எடுத்துக்கூறது. அன்புக்குரியவர்களே, எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லி எலிசபெத் அம்மாள் முழுவதும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தான் சந்திக்கின்ற அன்னை மரியாவை வாழ்த்துவதை பார்க்கிறோம். சிறந்த முறையில் இந்த உலகத்தின் தாயாக அவள் மாறப்போகிறார் என்பதை அடையாளம் காட்டுவதை பார்க்கிறோம். ஆண்டவரின் தாய் என்று முன்குறித்து சொல்லுவதை பார்க்கிறோம். இதுதான் ஒருவர் மற்றவரிடையே சந்திக்கின்ற சந்திப்புக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களும் வெளிப்பாடுகளுமாய் அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாமும் கூட தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான மனிதர்களை சந்திக்கிறோம். தெரிந்தவர்களாக இருப்பார்கள், தெரியாதவர்களாக இருப்பார்கள், நமக்கு அறிமுகமானவர்களாக இருப்பார்கள், சில பேர் அறிமுகம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். நிச்சயம்தான் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நாம் தினந்தோறும் சந்திக்கிறோம். வேலை செய்கின்ற இடத்திலே அங்கிருக்கின்ற சக ஊழியர்களை சந்திக்கிறோம். பயணம் செய்யும் போது சில நபர்களை சந்திக்கிறோம். ஆலயத்திற்கு வரும்போது இங்கும் பல நண்பர்களை, சகோதர சகோதரிகளை சந்திக்கின்றோம். சாலையில் செல்லும் போது சில வழிபோக்கர்களையும் சந்திக்கிறோம். பொருட்களை வாங்கும் போதும் சில பேரை சந்திக்கிறோம். ஆம், நம்முடைய அனுபவம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய சந்திப்பு பிறர் மனதிலே எத்தகைய மாற்றத்தை கொண்டு வருகிறது? என்னுடைய சந்திப்பு உண்மையாகவே பிறருக்கு மகிழ்ச்சியை, ஆறுதலை, துன்பத்தை போக்கும் மருந்தாக, உடனிருப்பை உணர்த்தும் ஆறுதலாக இருக்கிறதா? அல்லது கோபத்தையும் வெறுப்பையும் சோர்வையும் குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுகின்ற சந்திப்பாக இருக்கிறதா என்பதைத்தான் இந்த நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் வலிமையோடு தம் மந்தையை மேய்ப்பார், அவர்கள் அச்சமின்றி வாழ்வார்கள், அவரே நமக்கு அமைதியை அருள்வார் என்று இறைவார்த்தை நமக்கு எடுத்து கூறுகிற வேளையில், ஆம் அன்பிற்குரியவர்களே, இனி துன்பங்கள் உம்மை விட்டு அகன்று போகும். ஆண்டவர் நமக்கு முன்பாக வருகிறார், அவர் நமக்கு மகிழ்ச்சியை தருபவராக இருக்கிறார் என்பதை வலியுறுத்துகிறது இறைவார்த்தைகள். அற்புதமான ஒரு நிகழ்வு 2013 நவம்பர் 6 நடந்தது. 53 வயது நிரம்பிய வின்சியோ ரிவா என்பவர், அவருக்கு அந்த நாள் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவ நாளாக அமைந்திருந்தது. வத்திக்கான் புனித பேதுரு சதுக்கத்தில் திருத்தந்தையினுடைய வரவுக்காக பல்வேறு நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வின்சியோ ரிவாவும் அவர்களுள் ஒருவர். செல்லுகின்ற வழியில் வின்சியோ ரிவாவை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்திக்க நேர்கிறது. அவரை பார்த்த உடனே திருத்தந்தை இறங்கி அவரை கட்டி தழுவி முத்தமிட்டு அரவணைத்து கொண்டு ஆசி வழங்கி அப்படியே கடந்து போகிறார். வின்சியோ ரிவா இந்த அனுபவத்தை இவ்வாறு அந்த பேட்டியிலே அவர் அன்பிற்குரியவர்களை பதிவு செய்கிறார். இந்த உலகம் என்னை அருவருப்பாக பார்த்தது, என்னுடைய விகார தோற்றத்தை கண்டு என்னை பார்த்து விலகி போனது. முகங்கள் எல்லாம் கொப்புளங்கள் நிறைந்திருக்கின்ற, பார்ப்பதற்கே அருவருப்பான தோற்றம் கொண்டிருக்கிற, விகாரத்தன்மையோடு காணப்படுகின்ற என்னை பார்த்து எல்லோரும் விலகிச் சென்ற போது நம் திருத்தந்தை என் அருகிலே வந்தார், என்னை அரவணைத்துக் கொண்டார், என்னை முத்தமிட்டார், என்னை தொட்டார், ஆசி வழங்கினார். இந்த அனுபவம் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். எப்படி என்றால், நான் இந்த உலகத்தில் வாழும்போதே விண்ணகத்தில் இருந்ததை போன்று உணர்கிறேன் என்று சொல்கிறார். நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த போதே விண்ணகத்தில் இருந்தது போன்று உணர்கிறேன். இன்னும் என் உள்ளத்தில் ஏதோ ஒரு பாரம்
கரைந்து போனது போல என் அனுபவம் இருந்தது என்று அவர் அந்த பதிவை செய்கின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாமும் கூட இந்த உலகத்திலே வாழும்போது எவ்வளவோ பேரை சந்திக்கிறோம். நம்முடைய சந்திப்பு எப்பேற்பட்டதாக இருக்கிறது, என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, என்ன தாக்கத்தை இந்த உலகத்திலே கொடுக்கிறது என்பதை சிந்திக்க இந்த நாளானது அழைப்பு கொடுக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம். சந்திப்புகள் நல்ல அனுபவங்களாக மாற இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பது நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மெசியாவாகிய கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பி நம்மை மீட்டு நம்மை மகிழ்வித்த அன்பு தந்தையிடம் நம் மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போமாக. உங்கள் பதில்: ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் புனித திருமுழுக்கு யோவானைப் போல் கிறிஸ்துவின் வழிகாட்டிகளாக அமைய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவரே, கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் ஜெபத்தில் நிலைத்திருந்து உமக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து தங்கள் உடல் ஆவி முழுவதையும் குற்றமின்றி காக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் வருகையானது நோயாளிகளுக்கு உடல் நலத்தையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் எல்லோருக்கும் மீட்பு செய்தியையும் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மரித்த ஆன்மாக்களின் நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டி சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியின் வழியாக ஒப்பு கொடுத்திருக்கிற கருத்துக்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும்படியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். நம் தனிப்பட்ட கருத்துக்களை இறைவனுடைய திருப்பாதம் சமர்ப்பிப்போம். எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உண்மையான மகிழ்ச்சியை தாரும் தந்தையே, வரவிருக்கும் கிறிஸ்மஸ் விழாவை பெரும் மகிழ்வோடு கொண்டாட வேண்டிய தூய உள்ளத்தை தருமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. இந்த நிலையான சொந்தம் நீதான் என்று காணிக்கை தந்தேன் தேவா. உன்னில்லம் நான் வந்த நேரம் என்றும் என்னுள்ளம் தூய்மையில் வெண்பனியாகும். என்னாலும் என்னை தர தூண்டும் உந்தன் அருட்கரம் என்னை ஏற்க வேண்டும். கோடையாய் உந்தன் கோடையாய் என்று நிறைவாய் என்னையும் ஏற்பாய். வந்தேன் உந்தன் அருகில், அருட்கரத்தினில் என்னை நீலைப்பாய். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. இந்த நிலையான சொந்தம் நீதான் என்று காணிக்கை தந்தேன் தேவா. காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையினால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆடலே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, அப்பா, இந்த அதிகாலை பொழுதினிலே உம்மை போற்றுகின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். தெய்வமே, இந்த அப்ப வடிவிலே, இந்த திராட்சை ரச வடிவிலே உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் எங்கள் மத்தியிலே ஒளிரச் செய்து எங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய பிரசன்னமாக நீர் எழுந்தருளியிருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு
இதோ இந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் சிறப்பாக நீர் பேர் பேராக ஆசிர்வதியும் ஆண்டவரே. அவர்களை நன்மைகளால் நிரப்பும். அவர்கள் இந்த நாளில் சந்திக்கின்ற மனிதர்களிடத்திலே நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாய், நல்ல அனுபவங்களை கொடுக்கக்கூடியவர்களாய், மகிழ்ச்சியையும் உடனிருப்பையும் வழிகாட்டுதலையும் ஏற்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே அமையும்படியான ஆசீர்வாதத்தை தாரும். அவர்களுடைய நோய் நொடிகள் எல்லாம் நீங்கட்டும், உடல் நலம் பெறட்டும், ஆரோக்கியத்தோடு திடத்தோடு இந்த உலகத்திலே வாழ அருள் தாரும். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், குழப்பங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் தணிந்து இதோ உம்முடைய பிறப்பு விழாவை பெருமகிழ்வோடு கொண்டாட திருமுழுக்கு யோவான் எவ்வாறு வயிற்றிலேயே மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தாரோ அதுபோன்று நாங்களும் உம்முடைய பிறப்பை கொண்டாட, உம்முடைய பிறப்பை எங்களுடைய உள்ளத்திலே அனுபவிக்க ஆண்டவரே எங்களையும் அதே மகிழ்ச்சியால் நிரப்புவீராக. கடந்த வாரங்களிலே நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்தோம். அந்த நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே அமைதியை ஏற்படுத்தியது, எங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை தந்தது. அது இந்த நாளிலே அன்பை பொழிந்து அன்போடு வாழ எங்களுக்கு அழைப்பினை கொடுக்கின்றது. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைய, இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு எவ்விதமான ஆபத்துகளோ, தீங்குகளோ, நோய் நொடிகளோ, விபத்துகளோ ஏற்படாத வண்ணம் உம்முடைய வானதூதர்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து புடை சூழ்ந்து பாதுகாக்க, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவத்தாய் அன்னை மரியாள் எங்களோடு உடனிருந்து எங்களுக்காக என்றும் பரிந்து பேசும்படியாக உம்மிடத்திலே இறைஞ்சு வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இந்நாளிலே இணையாளும் தேவனே, என் வாழ்வில் உறவாக வாழ்பவரே. இந்நாளிலே இணையாளும் தேவனே, என் வாழ்வில் உறவாக வாழ்பவரே. நல்மரமாகிட நற்கனியாகிட நல் பாதை தன்னில் பாதம் பதிக்க, நல்மரமாகிட நற்கனியாகிட நல் பாதை தன்னில் பாதம் பதிக்க. உண்மையை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட, நல்லதை செய்யும் வல்லவராகி மன்னக வாழ்வில் மாண்புற. உண்மையை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட, நல்லதை செய்யும் வல்லவராகி மன்னக வாழ்வில் மாண்புற. என்னாயனே இணையாளும் தேவனே, என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு இக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஓ ஈசாயின் வேரே, மாந்தருக்கோர் அடையாளமே, பூவேந்தர் உன் முன்னால் அடக்குவார் நாவை. பாரோர் யாரும் வேண்டுவார் உன்னை. வாராய் எம்மை அன்போடு மீளாய், தாமதம் வேண்டாமே. என் ஆன்மா என்னாலுமே
ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறும் கயரா அனுப்பினார், செல்வரை வெறும் கயரா அனுப்பினார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார், நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ ஈசாயின் வேரே, மாந்தருக்கோர் அடையாளமே, பூவேந்தர் உன் முன்னால் அடக்குவார் நாவை. பாரோர் யாரும் வேண்டுவார் உன்னை, வாராய் எம்மை அன்போடு மீளாய், தாமதம் வேண்டாமே. இதோ கன்னி கருவுறுவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மேன்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி சிறப்பு ஆசிரை பெறுவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் பலப்படுத்துவாராக. ஆமென். இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. ஆமென். நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய சந்திப்புகள் நேர்மறையான தாக்கத்தை உலகத்தில் ஏற்படுத்த சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஓமெங்கும் மனம் மகிழ்ந்திட, என்றும் இன்பம் இன்பம் என்று நிறைந்திட, கையில் தெய்வம் ஏந்தினோம். எல்லையில்லா அன்பு பிறந்தது, இனி எல்லை இல்லை பகை
பார்க்கவே பூமி வந்தது. வான்வீட்டிலே பூத்த மலரிது நான் பார்க்கவே பூமி வந்தது. காலம் யாவும் வாழும் தேவனே கருணை சொல்லும் கவிதையாக வான்வீட்டிலே பூத்த மலரிது நான் பார்க்கவே பூமி வந்தது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.